அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம சைக்காலஜினா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாட் இஸ் சைக்காலஜி? டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா வந்து சைக்காலஜி இஸ் த சயின்டிஃபிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் அனிமல் பிஹேவியர் அண்ட் தியர் மென்டல் ப்ராசஸ். ஸோ இதில் நான் நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னா வந்து முதல்ல வந்து இட்ஸ் சிஸ்டமேட்டிக் அண்ட் இட்ஸ் சயின்டிஃபிக். வி ஸ்டடி அனிமல் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் and their mental process. ஸோ முதல்ல சயின்டிஃபிக் அப்படின்னா என்னன்றதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி வந்து வாட் இஸ் சயின்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ வாட் இஸ் சயின்ஸ்? ஏதோ ஒரு விஷயத்தையுமே நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது வந்து 3 விஷயங்களை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட், இட் ஷுட் ஹாவ் அ தியரிட்டிக்கல் பேக்ரவுண்ட். ஓகே, ஸோ தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். தியரி அப்படின்றது இட்ஸ் நாட் அ லா. லா அப்படின்றது என்னன்னா வந்து ஏர்த்ல நீங்க எங்க போய் பந்த கீழே போட்டாலும் அது கீழே தான் விடும், மேலே போகாது. இட்ஸ் லா. எங்க இருந்தாலும் அதுதான் நடக்கும். பட் தியரி இஸ் நாட் லா. இது எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்டா இருக்கும் அப்படின்றது நம்மளால டெஃபினட்டா அடிச்சு கண்டிப்பா சொல்ல முடியாது. பட் வாட் தியரி இஸ் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதுதான் உண்மை அப்படின்னு நம்புறாங்க. அது சும்மா நம்புறது மட்டும் இல்லை, அதை நம்புறதுக்கான ஒரு கான்கிரீட்டான எவிடன்ஸ் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. So, on the evidence of which they believe that it might be true, but it doesn't mean that it is always true. So, that is theory and that is theoretical framework. So, முதல்ல theoretical framework இருக்கணும். Two, it should be testable. For example, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற கேள்வியை எடுத்துப்போம். ஸோ இது நீங்கள் எப்படி சயின்டிஃபிக்காக பதில் சொல்ல முடியும்? கடவுள் இல்லைன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு, கடவுள் இருக்காருன்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஸோ இந்த ஹைப்போதசிஸும் உங்களால் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இந்த இதை வந்து ஒரு நம்மளால ஒரு சயின்டிஃபிக் ஹைப்போதசிஸாகவே முதல்ல எடுத்துக்க முடியாது. பட் நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி இதில் குத்துனா ரத்தம் வருமா அப்படின்னு கேட்கறதுக்கு கண்டிப்பாக நம்மளால பதில் சொல்ல முடியும். ஏன்? பிகாஸ் இட் இஸ் டெஸ்டபிள். குத்துனா ரத்தம் வருதா இல்லைன்றது குத்தி பார்த்தா தெரிஞ்சிடும், ரைட்? ஸோ இட் ஷுட் பி டெஸ்டபிள். நம்பர் 3, இட் ஷுட் பி எம்பரிக்கல். எம்பரிக்கல் அப்படின்ற வார்த்தை, அந்த வார்த்தையை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து இட் ஷுட் ஹாவ் நம்பர் பேஸ்ட் எவிடன்ஸ். இது இன்னும் கிளியராக சொல்லணும் அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உலகத்திலேயே யார் இன்டெலிஜென்ட் அப்படின்ற கேள்வியை எடுத்துப்போம். எந்த கண்ட்ரியில் இருக்கவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ற கேள்வியை எடுத்துப்போம். ஸோ ஒருத்தர் வந்து சொல்றாரு இந்தியன்ஸ் தான் உலகத்திலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மக்கள் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த எவிடன்ஸுக்கு அவர் என்ன பண்ணலாம்? இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எடுத்து இந்தியாவிலேருந்து ஒரு சாம்பிள் பாப்புலேஷன் எடுத்து அவங்கள டெஸ்ட் பண்ணிட்டு மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து சாம்பிள் பாப்புலேஷன் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு ஆன் அன் ஆவரேஜ் கன்சிஸ்டண்டாக இந்தியன்ஸ் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதை வச்சு கன்க்ளூட் பண்ணனா தென் வி கேன் சே தட் இட் இஸ் எம்பரிக்கலி வேலிட். ரைட்? ஸோ இதுலேயும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நம்ம எப்பயுமே எம்பரிக்கலை எப்படி கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அப்படின்னா வந்து இந்தியன்ஸையும் அமெரிக்கன்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் இந்தியன்ஸ் பெட்டராக தெரிஞ்சாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் தான் உலகத்திலேயே ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. சி, திஸ் இஸ் பேசிக்கலி ஃப்ளாட். எதனால ஃப்ளாட்? ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணது டூ குரூப்ஸில் ஒன் குரூப் பெட்டர். பட் இட் டசன்ட் மீன் அந்த குரூப் உலகத்தில் இருக்க எல்லா குரூப்ஸோடையும் பெட்டர்னு. இதில் இன்னொரு பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னா வந்து நீங்க எடுத்த சாம்பிள் மைட் பி ராங். நீங்க எடுத்த ஏஜ் குரூப் 18 to 20 இருக்கலாம், 18 to 30 இருக்கலாம். மேபி இட் குட் பி ட்ரூ தட் பீப்புள் ஹூ ஆர் மோர் தென் 30 years old ஆர் ஹேவிங் பெட்டர் இன்டெலிஜென்ஸ் இன் அமெரிக்கா. தட் குட் ஆல்சோ பி ட்ரூ. ஸோ ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஜெண்டர் வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ரைட்? ஸோ அண்ட் நீங்க எந்த சோஷியல் கிளாஸ்லேருந்து எடுத்தீங்கன்றதுல பேஸ்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு நல்லா படிச்ச க்ரௌட்லேருந்து நீங்க எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அமெரிக்காவுக்கு போயிட்டு படிக்காதவங்க கிட்டயோ இல்லை ஓரளவுக்கு படிச்சவங்க கிட்டயோ அந்த டெஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஐ எம் நாட் சேயிங் தட் இன்டெலிஜென்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் வாட் யூ ஸ்டடி. அதை நான் சொல்ல வரல. பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரியான ஒரு சாம்பிள் எடுத்துட்டு இஃப் யூ ஆர் கம்பேரிங் அண்ட் சேயிங் தட் தீஸ் பீப்புள் ஆர் பெட்டர், தென் தட்ஸ் நாட் ரைட். ரைட்? ஸோ இந்த 3 விஷயத்தை சயின்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் வாட் ஷுட் சயின்ஸ் டூ? Science should be able to understand something, predict something, and try to be able to control it, right? For example, இன்னைக்கு மழை வருமா வராதா அப்படின்றத எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்க? சில விஷயங்கள் என்ன நடக்குது வானத்துல அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றோம்.
ஸோ இதெல்லாம் நடக்கும்போது மழை வருதா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணி மழை வரதை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா நம்மளால அப்படின்னா தட்ஸ் நாட் அப் டு அஸ். பட் மழை வரும்போது என்ன பண்ணலான்றதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஐ மீன் பை கண்ட்ரோல். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா to say the truth it is not possible. எதனால அப்படின்னு சொல்லிடுறேன். சைக்காலஜி இஸ் நாட் அன் எக்ஸாக்ட் சயின்ஸ். லைக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி சைக்காலஜின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் நாட் absolutely perfect at all points of time. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா human beings are not basically perfect creatures. So if you take that into consideration, we can understand that psychology, at least at this point of time, is not perfect. But we are on the pursuit of studying things scientifically so that in the future we can be able to control things, right? So psychology should also do all these three things, like to understand, to predict, and to control, right? So next thing, there is something called as scientific thinking. So scientific thinking அப்படின்னா என்ன? scientific thinking வந்து சில requirements இருக்கு. நம்பர் 1 requirement நம்ம சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி தான், ஏன் எதற்கு எப்படின்னு கேள்விகள் கேட்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லணும், ரைட்? அப்படி எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் நமக்கு உண்மை அப்படின்னு தோணுது அப்படின்னா அது உண்மை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கான எவிடன்ஸை தேட போயிடணும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் இட் ஷுட் பி கிளியர், கன்சைஸ், ரிலையபிள் அண்ட் வேலிட். ரிலையபிளுக்கும் வேலிடுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர் என்னன்னு நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் பேர் எனக்கு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம், சதீஷ்னு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ சதீஷ்ன்றது உங்கள் பேர், அது உண்மையாக இருந்ததுன்னா இட்ஸ் வேலிட். ஸோ தட் இஸ் வேலிட். நாளைக்கு நான் உங்கள் கையில் வந்து உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன், என்ன சொல்லுவீங்க? சதீஷ்னு தான் சொல்லுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ரிலையபிள் அக்ராஸ் டைம். நான் இன்னைக்கு உங்கள் கையில் வந்து அந்த கேள்வியை கேட்டாலும் அதே பதில் தான் சொல்கிறீங்க, நாளைக்கு வந்து கேட்டாலும் அதே பதில் தான் சொல்கிறீங்க. நாளைக்கு இன்னொருத்தர் வந்து உங்கள் கையில் அதே கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் உங்கள் பேர் அதே தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல்சோ ரிலையபிள் அக்ராஸ் பீப்புள். ஸோ நான் செஞ்சாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கணும், நீங்கள் செஞ்சாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கணும், வேறு யார் வந்து செஞ்சாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கணும். கிவன் தட் அந்த செட்ஸ் லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், செட் லிஸ்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற யாருக்காக இருந்தாலும் எந்த நேரத்தில் இருந்தாலும் அது கரெக்டாக நடக்கணும். ஸோ அதுதான் ரிலையபிள். ஸோ ரிலையபிளாகவும் வேலிடாகவும் இருக்கணும் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ வாட் இஸ் சயின்ஸ், வாட் இஸ் பீயிங் சயின்டிஃபிக்ன்றதை பார்த்துக்கணும். ஸோ வாட் இஸ் பிஹேவியர்? நம்ம செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கை ஆட்டுனா அது பிஹேவியர் தான். நான் உங்கள் கீழே பேசிகிட்டு இருக்கிறதே ஒரு பிஹேவியர் தான். ஸோ இந்த எல்லா பிஹேவியரையும் வச்சு நான் நேற்றுக்கு எப்படி இருந்தேன்றதை வச்சு, நான் இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை வச்சு, நான் எப்படி இருக்க போகிறேன் நாளைக்கு அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியணும். என்னை புரிஞ்சுக்கிட்டு என்ன ப்ரெடிக்ட் பண்ண முடியும், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு, மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நான் ஏதாவது க்ளீனான விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஹியர். இட் இஸ் நாட் அபவுட் கண்ட்ரோலிங் எவ்ரிபடி அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு கண்ட்ரோல் எவ்ரிபடி. ஐ வில் டெல் யூ தட். பட் ஒருத்தர் நம்ம கீழே என் கீழே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாருன்னா அந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனை நாளைக்கு எங்கே போக போகுது அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த பிரச்சனை நீங்கள் எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் த்ரூ மைண்ட் ரீடிங், இட் இஸ் ஓன்லி த்ரூ தேர் பிஹேவியர், இட்ஸ் ஓன்லி த்ரூ த வே தே டாக். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை வச்சு, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரூ பிஹேவியர். அண்ட் வி ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த மென்டல் ப்ராசஸ். இந்த டிபேட் வந்து ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. ஒருத்தர் நம்ம யோசிக்கிறதுனால நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படுதா, இல்லாட்டா நம்ம உடம்புல மாற்றங்கள் ஏற்படுறதுனால நம்மளுக்கு ஒரு விஷயம் யோசனை வருதா அப்படின்றது. ஸோ இட்ஸ் பின் அ லாங் டிபேட்டட் திங். பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிப்போம். ஸோ வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் questions that we'll be able to answer at the end of this course. So one of the questions is, why do people behave the way they do? இன்னைக்கு இப்படி செய்யறான்னா எதனால அவன் இப்படி செய்யறான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஓரளவுக்கு முடியும். டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹேபிட்ஸ் ஆஃப் பீப்புள். ஹேபிட் அப்படின்றது எப்படி டெவலப் ஆகுது, அதை மாற்ற முடியுமா, அதை மாற்றணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அதுவும் நம்ம தெரிஞ்சுப்போம். why we forget things and why we remember things that we like to forget. அதாவது நம்ம சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைப்போம், ஆனால் அதை நம்ம மறந்துடுவோம். சில விஷயத்த மறக்கணும்னு நினைப்போம், அதை நம்மளால மறக்கவே முடியாது, எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ
அதை எப்படி புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி மாத்துறது அப்படின்றது. ஸோ அண்ட் why drugs influenced as the way they do. And drugs எங்க சொல்லும்போது வந்து I'm not just talking about alcohol or other drugs. மருந்து மாத்திரையே எடுத்துப்போம். Everything is a drug, okay? Drug அப்படின்னு சொல்லும்போது மருந்து மாத்திரை தான் drugs actually. It is not drugs which cause problem. Drugs பிரச்சனை எப்பயுமே காஸ் பண்றது இல்லை. It's when you abuse drugs. அதாவது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ ட்ரக்ஸை அப்யூஸ் பண்றதும் எதனால அப்யூஸ் பண்றோம், ட்ரக்ஸை சாப்பிட்றதுனால நமக்கு வர ரியாக்ஷன்ஸ் எப்படி வருது, அது ஏன் வருது, அண்ட் why do we get fooled by magic tricks? So and how to avoid getting fooled by magic tricks in the future. I'm not just talking about magic tricks that people do in shows. I'm also talking about magic tricks that people do in real life. ஸோ நிஜத்துல நம்ம நிறைய பேர் ஏமாத்துறாங்க இல்லையா, அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அதுலேருந்து அந்த விஷஸ் சைக்கிள்லேருந்து நம்ம எப்படி வெளில வருது அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ we'll conclude this video here. So hope to see you in the future. Thank you.